ஹாய் மக்களே, 5 ஷார்ட்கட் கீ வேர்ட்ல உங்களுக்கு தெரியாத சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கீ ஷிஃப்ட் பிளஸ் F3. இப்போ வேர்ட்ல நம்ம ஏதாவது டைப் பண்றோம் ஸ்மால்ல, அதை வந்து கேப்ஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் F3 பண்ணீங்கன்னா அது கேப்ஸா மாறிடும். ரெண்டாவது ஷார்ட்கட் கீ வந்து F12. இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணிடுவோம் Ctrl+S கொடுத்துட்டு. பட் எங்க சேவ் பண்ணணும், அது வந்து எந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும்னா F12 கொடுக்கணும். இப்போ நீங்க அதை வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மற்ற ஃபார்மேட்டான PDF ஃபார்மேட்டாகவும் நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். நம்மளோட தேர்ட் ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+F. இப்போ உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதுல சிலதை தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Ctrl+F கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் F12ன்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமா வந்து சர்ச் பண்றேன். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Ctrl+F கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அது ரீட் ஆகுது. நாலாவது ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா F5. இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு வேர்டை வந்து நீங்க மாத்தி அடிச்சிட்டீங்க, தப்பா அடிச்சிட்டீங்க, அதை வந்து கண்டுபிடிச்சு அதை மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் கொடுத்துட்டு அது என்ன வேர்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா ரீப்ளேஸ் கொடுக்கணும். அதாவது என்ன வேர்டா நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அது எத்தனை வேர்டு இருக்கோ அத்தனையுமே மாறும். அஞ்சாவது ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் லிங்க். ஒரு லிங்கை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ChatGPTயோட லிங்க் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+K அழுத்துறேன். அது வந்து லிங்காக மாறிடும். லிங்காக மாறுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேட்கும் அந்த அட்ரஸ்ல நம்ம எப்படி சேவ் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ்லேயே ஓகே லொக்கேஷன்லேயே சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது லிங்காக மாறிடும். மாறின லிங்கை எப்படி கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Ctrl+கிளிக்னு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி லிங்க் கிரியேட் பண்றது உங்களுடைய யூடியூப் லிங்க் கிரியேட் பண்றதுக்கோ, இல்ல ஃபேஸ்புக் லிங்க்குக்கோ, இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்குக்கோ வந்து கிரியேட் பண்ண முடியும். பிளஸ் உங்களோட சிவிலுமே பாத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை யாருக்கு கொடுக்குறீங்களோ ரெக்ரூட்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க அதை ஓப்பன் பண்ணி டைரக்டாவே உங்களுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேஜ் அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த 5 ஷார்ட்கட் கீயுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க எது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பாய்.